கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 69ஆம் சங்கீதம் 19, 20 ஆகிய வசனங்கள். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை என்கிறார். தேடுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். இரவு நேரத்திலே பல தேசத்துக்குள்ளே பலவிதமான சூழ்நிலையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் இணைந்திருக்கிறீங்க. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். முதல்ல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இந்த சப்ஜெக்ட் தேவனோடு பேசுகிறார், ஒரு மனுஷனோடு பேசல. அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளணும். ஏன்னா சில குடும்பத்திலே தேவன்கிட்ட என்ன சொல்லி ஜெபிக்கணும், எந்த கருத்துக்காக ஜெபிக்கணும், எதெல்லாம் சொல்லலாம், எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற சில காரியம் தெரிய மாட்டுது. நிறைய குடும்பத்தில் எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னா, தேவையில்லாத வீண் வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பரலோகத்தில் உள்ள தேவன்கிட்ட நம்ம தொடர்பு கொள்ளும்போது நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பேசணும், ஏன் பேசணும் எல்லாமே யோசிப்போம். பரலோகத்தில் தேவன்கிட்ட நம்ம பேசும்போது அவர் நம்முடைய தகப்பன் தான். அவர் நம்மளை உருவாக்குனவர், அவர் நம்மளை படைத்தவர், அவர் ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், சர்வ வல்லம் உள்ள தேவன். அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் போய் நம்ம நின்று ஜெபிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன பாரத்தோடு இருக்கிறோம், நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்தில் என்ன காரியம் நடந்துட்டு இருக்கு, அதைத்தான் நம்ம அப்படியே போய் உண்மையாக போய் சொல்ல போகிறோம். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 4 மாசமா செய்தி கேட்குறாங்களாம். அந்த தாயார் சொன்னாங்க, பிரதர் நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கினதே கிடையாது, உங்கள் செய்தி ஒரு 4 மாசமா கேட்குறேன். என்னைக்கெல்லாம் கேட்குறனோ கர்த்தருடைய கிருபையினாலே செய்தியை கேட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறேன் பிரதர், அதை சாட்சியாக சொல்ல கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே அவ்வளோ பாடுதல், அவ்வளோ பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலையிலே பயத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, குடும்பத்தில் உள்ள காரியங்களை யோசிக்கும்போது நிந்தையோடு, அவமானத்தோடு வருஷக்கணக்காக இப்படி வாழ்ந்திருக்காங்க. மாத்திரையும் போட்டு பார்த்துட்டாங்க, டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டாங்க, யாரோ மாந்திரியம் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பார்த்துட்டாங்க. ஒரு நாள் இரவு செய்தி கேட்டிருக்காங்க, அடுத்த நாள் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்களாம். நான் எப்படி தூங்கினேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அடுத்த நாள் செய்தி கேட்டிருக்காங்க, அன்னைக்கும் தூங்கிட்டாங்க. மறுபடியும் கேட்டிருக்காங்க, அன்னைக்கும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு 4 மாதம் கழிச்சுன்னு சொன்னாங்க. அதையும் ஏன் இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இருதயத்திலே நம்ம என்ன யோசித்துட்ருக்கோம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நிந்தை, வெட்கம், அவமானம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் உண்டு. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர்.
ஒரு மனுஷனுடைய உண்மையான நிலைமை என்ன? உண்மையான நிலைமையை சொல்றது தான் கரெக்டான ஜெபம். இப்போ ஒரு வீட்ல ஒரு 10,00,000 கடன் இருக்கு. அந்த 10,00,000 கடன் ஒரு 5 பேர்ட்ட 6 பேர்ட்ட வாங்கியிருப்பாங்க. அதில் யாராவது ஒரு ஆள் அவசரப்படுத்துவாங்க. அவங்க தேவையில்லாம 2 வார்த்தையும் பேசிட்டு போயிருவாங்க. அந்த வார்த்தை இவங்கள கொல்லும். அவமானமா இருக்கும், வெட்கமா இருக்கும், நிந்தையா இருக்கும். இப்படி வெளியிலன்னு சத்தம் போட்டு போயிட்டாங்களே! ஐயோ! இனிமேல் நான் பக்கத்து வீட்ல போய் பேச முடியாதே! நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். இவங்கள்ட்ட கடன் வாங்கினனால இப்படி தப்பா பேசிட்டாங்களே! வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டாங்களே! ஆஃபீஸ்ல வந்து சத்தம் போட்டாங்களே! கம்பெனில வந்து சத்தம் போட்டாங்களே! வியாபாரத்துல என்னை இப்படி தப்பா பேசிட்டாங்களே! ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு 80 வருஷம் இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை, அந்த 80 வருஷமும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு பிரச்சனை வந்துருது. இது என்னுடைய வாழ்க்கையில நான் நெறைய குடும்பத்தை யோசிக்க முடியும். ஒரு குடும்பத்திலே 2 பேருமே ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனா பிள்ளை இல்ல. அந்த பிள்ளை இல்லைன்ன உடனே நெறைய இடத்துல போய் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க. நெறைய பேர நெறைய பேர்ட்ட கேட்டாச்சு. ஆனால் நாளாக, நாளாக, நாளாக இவங்களுக்குள்ள என்ன ஒரு மன அழுத்தம், ஒரு பாரம், ஒரு வேதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துக்குள்ள யோசிக்கும்போது, அவங்களுக்குள்ளேயே ஒரு வேதனை வந்துருது. அவங்களுக்குள்ளேயே ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு வெட்கம். யாராவது கேட்டிருப்பாங்க. ஓஹோ! அப்படியா? எத்தன வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு? இத்தன வருஷம் ஆச்சா? ஏன்? டாக்டர்ட்ட போய் கேட்டீங்களா? அப்படின்னு சொல்லி அந்த சில தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு, குடும்பத்துல உள்ளவங்க, ரொம்ப பர்சனலா உள்ள ஒரு ஃப்ரெண்டு, இவங்கலாம் கேட்கும்போது அந்த வார்த்தைகள் அவங்களோட இருதயத்துக்குள்ளே ஆழமா இருக்கும். தேவரீர் என் நிந்தையையும், என் வெட்கத்தையும், என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். நம்ம நார்மலா யோசிக்கிறத விட, ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஆழமா யோசித்தாச்சு அப்படின்னா, அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். நான் 11 வயசுலயே வேலைக்கு போனேன். ஒரு வேலைக்காரன். அதுக்கப்புறம் வியாபாரம், அதுக்கப்புறம் நஷ்டம், அதுக்கப்புறம் ஊழியத்திலே தொடக்கத்திலே சர்ச்சில ஒரு கோயில் குட்டியாரா வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிச்சேன். அதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில கோயில் குட்டியாரா வேலை பார்க்கும்போது, அங்குள்ள விசுவாசிகள், அங்குள்ள மக்கள், அவங்க என்ன சொன்னாங்க? நான் 11 வயசுல வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போன இடத்துல என்னைய என்ன சொன்னாங்க? நான் 6ஆம் கிளாஸ் படிச்சதுனால, என்னைய எந்தெந்த இடத்துல என்னென்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் படிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க? இப்படி ஒவ்வொரு காரியங்களை யோசிக்கும்போது, நிந்தை, வெட்கம், அவமானம். சரி, கடன்ல கஷ்டப்பட்டேன், வியாபாரத்துல இருக்கும்போது. அந்த கடன்ல கஷ்டப்படும்போது, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அந்த இடத்துல யாரெல்லாம் தேவையில்லாம பேசுனா? அதனால சொந்த பந்தம் எல்லாம் தள்ளி போயிட்டு. ஏன்னா ரூ. 1,00,00,000 கடன் அப்படின்னா, அது யோசித்தாலே பாதி பேருக்கு தூக்கம் வராது. ஒரு 50, 55 லட்ச ரூவா கடன் அப்படின்னா தூக்கம் வராது. நான் காலையிலேருந்து நைட் வரையும் வியாபாரம் பார்த்துட்டு போவேன். அதனால படுத்தா தூங்கிருவேன். ஆனால் கடன் கடன் தான். லாஸ்ட் வீட வித்தேன், நகைய வித்தேன், வியாபாரத்த விட்டேன், நடு ரோட்டுக்கு வந்தேன். அதுல நிந்தைன்னா என்ன? வெட்கம்னா என்ன? அவமானம்னா என்ன? சர்ச்சில வந்ததுக்கப்புறம் கோயில் குட்டியாரா வேலை பார்க்கும்போது, அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். சொன்ன வேலைன்னா, கோயில் குட்டியார்ன்னா எல்லா வேலையும் செய்யணும். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, அதில என்னென்ன எக்ஸ்ட்ரா வார்த்தை பேசுறாங்க, அதையும் பார்த்துருக்கேன். இப்படி நம்ம இந்த உலகத்துக்குள்ள வாழும்போது, நிந்தை, வெட்கம், அவமானம். கல்யாணம் முடிச்சு புதுசா போவாங்க. ஒரு 1 வருஷம், 2 வருஷம் ஆயிருக்கும்.
பிள்ளை இல்லையா? ஏன் பிள்ளை இல்ல? அப்படிம்பாங்க. அப்பமே அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒரு கேள்விகள் வந்துரும். அவங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. வயசு பார்த்தா கம்மியா தான் இருக்கும். கேட்டதுனால ஒரு நிந்தை, ஒரு கேள்விகள். அதுக்கப்புறம் தான் இவங்க இதயத்துக்குள்ள ஒரு பாரம், ஒரு மன அழுத்தம் வரும். நல்ல ஒரு போஸ்ட்ல இருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்திருக்காது. கூட இருக்கவங்கலாம் கேட்பாங்க. "ஏய் அவனுக்கு ப்ரமோஷன் போட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சுட்டு உனக்கு கிடைக்கலையாப்பா? ஏன்பா நீ என்ன செஞ்ச?" அப்படிம்பாங்க. அத சில நேரத்துல தாங்க முடியாம, "என்ன இப்படி கேட்டாங்களே!" அப்படிம்பாங்க. பக்கத்து வீட்ல பார்த்தா வேக வேகமா வளர்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா ரொம்ப நார்மலா இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்துல கேட்கும்போது, இவங்க இதயத்துக்குள்ளே ஒரு அவமானம் போல அதை யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. தேவரீர் என் நிந்தையையும், என் வெட்கத்தையும், என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். இதெல்லாம் நெறைய குடும்பத்தில உண்மையான கருத்து தான் சொல்லிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில உள்ள காரியத்தையும் சொல்லியிருக்கேன். நெறைய வீட்ல உள்ள காரியத்தையும் சொல்லியிருக்கேன். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஒரு மனுஷன யாரு நிந்திக்கிறாங்களோ, வெட்கப்படுத்துறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, அவங்க பேர் சத்துரு. இப்ப புதிய ஏற்பாட்டுல நமக்கு மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே சத்துருக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சத்துருக்கள சிநேகிக்கணும். ஏன்னா, இன்னைக்கு நெறைய குடும்பத்தில என்ன வந்துருது அப்படின்னா, பகை, கசப்பு, எரிச்சல், கோபம், சண்டை, பிரிவினை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே ஏதோ ஒரு வார்த்தை பேசிச்சுன்னா பிரிஞ்சு போயிருக்காங்க. தாங்க முடியல. இன்னைக்கு நெறைய குடும்பத்தில என்ன நடக்குன்னா, தாங்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இந்த கடைசி காலத்தில வாழ்ந்துட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு போறாங்க. பிள்ளை திடீர்னு வீட்டுக்கு வந்துருது. "ஏம்மா வீட்டுக்கு வந்த?" அப்படின்னா, "இல்ல அந்த வீட்ல அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க. மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க. கணவர் இப்படி சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்துட்டேன்" அப்படிம்பாங்க. நிந்தை, வெட்கம், அவமானம் தாங்க முடியாமல் எத்தனையோ குடும்பத்திலே அம்மா, அப்பா வீட்ல வந்து செட்டில் ஆன குடும்பம் இருக்கு. என் புருஷன் தண்ணி அடிச்சுட்டு இப்படி ஏசிட்டாரு. கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. ரோட்ல வச்சு என்னை ஏசிட்டாரு. ஒரு 2 பவுனு குறைய போட்டிருந்தோம். இந்த 2 பவுனுக்கா கேவலமா பேசிட்டாங்க. நிந்தையா பேசிட்டாங்க. அவமானமா பேசிட்டாங்க. எங்க அம்மா, அப்பாவ தப்பா பேசிட்டாங்க. எங்க சொந்தக்காரங்கள தப்பா பேசிட்டாங்க. என் குடும்பத்த தப்பா பேசிட்டாங்க. அப்படின்னு சில குடும்பத்திலே மறுபடியும் ரிட்டர்ன் அம்மா, அப்பா வீட்ல போய் வாழ்ற எத்தனையோ குடும்பம் உண்டு. சில பிரிந்த குடும்பங்கள் சில ஜெபக்குறிப்புக்கு வரும்போது நான் கேட்பேன். எதனால பிரிஞ்சு போனீங்க? இந்த மாரி வீட்ல சண்டை போடும்போது எங்க குடும்பத்த தப்பா பேசுனாங்க. நான் கோபத்துல எங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் என்ட்ட வந்து அன்பா பேசி கூட்டு போவாங்கன்னு சொல்லி நான் நெனச்சேன். 10 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்க தொடர்பே இல்ல அப்படிம்பாங்க. ஒரு குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு எத்தனையோ காரணம். நிந்தை, வெட்கம், அவமானம். அறிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அப்பன்னா என் இதயத்துல இதெல்லாம் பாரமா இருக்குப்பா. இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். 4 இடத்துல என், 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 என். ஏன் நிந்தை, ஏன் வெட்கம், ஏன் அவமானம், ஏன் சத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ள அப்படியே என்ன நடக்கு அது அப்படியே தேவனிடத்துல தெரிவிக்கிறார். அப்ப ஜெபம்னா என்னண்ணே அப்படின்னா, நம்ம இதயத்துல என்ன இருக்கோ அது அப்படியே தேவனிடத்துல தெரிவிக்கிற காரியங்கள். எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும்போது, இந்த பக்கத்து வீட்ல உள்ளவங்க இப்படி இருக்கிறாங்க. இந்த மாமியார் இப்படி இருக்கிறாங்க. என் மருமகள் இப்படி இருக்கிறா. என் புருஷன் இப்படி இருக்கிறான். என் நாத்தனார் இப்படி இருக்கிறாங்க. இப்படி அந்த ஃபேமிலிய பத்தி ஒரு சில பாயிண்ட் வரும்போது,
இதெல்லாம் யார்கிட்ட தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே தெரிவிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும். அதுலேருந்து ஒரு சமாதானம் வேணும். அதுலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வேணும். நாங்க இவ்வளவு பாடுபட்டுட்டோம், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளவு நிந்தைகள், இவ்வளவு அவமானம் இதெல்லாம் நாங்க சகிச்சு கொண்டோம். எங்களுக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா? ஒரு நிம்மதி கிடைக்குமா? ஒரு சமாதானம் கிடைக்குமா? வெளிநாட்டுல சில குடும்பத்தில வேலை பார்ப்பாங்க. அங்க போன இடத்துல வீட்ல தங்கியிருந்து அவங்களுக்கு உதவியா இருக்கணும். அந்த வீட்ல அவங்க என்னலாம் சொல்றாங்களோ எல்லாம் செய்வாங்க. ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு கண்டிஷன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேலை இருக்கும். சம்பளம் கம்மி. போன இடத்துல 16 மணி நேரம், 18 மணி நேரம் சில இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப கடினமான வேலையா இருக்கும். அவங்க பேசுற வார்த்தைகள் அத விட கடினமா இருக்கும். போனது வெளிநாடு, தங்கியிருக்கிறது வேற நாடு. அம்மா, அப்பா இல்ல, சொந்த பந்தம் இல்ல, எல்லாரும் ஊர்ல இருப்பாங்க. எங்க வீட்ல உள்ள கஷ்டத்தினால வேற ஒரு நாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வேலைக்கு போன இடத்துல, அங்க சில நிந்தையான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், வெட்கமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், கடினமான சொற்கள். இதெல்லாம் சில குடும்பத்துல தாங்க முடியாம, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. வெளியே தெரியாது. சாதாரணமா ஒரு கடையில வேலை பார்ப்பாங்க, ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க. மேல இருக்கிற ஒரு போஸ்ட்ல உள்ள ஒரு மேனேஜரோ, ஒரு ஆபீசரோ, ஒரு வியாபாரத்துல உள்ள மேல உள்ள சூப்பர்வைசரோ, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசியாச்சுன்னா தாங்க முடியாது. ஏன்னா வீட்ல யாருமே ஏசியிருக்க மாட்டாங்க. வீட்ல அம்மா, அப்பா பேசியிருக்க மாட்டாங்க. அம்மா, அப்பா கோவப்பட்டுருக்க மாட்டாங்க. வீட்ல ஃபேமிலில யாருமே கோவப்பட்டுருக்க மாட்டாங்க. அண்ணனோ, அக்காவோ யாருமே கோவப்பட்டுருக்க மாட்டாங்க. ஆனா யாரோ ஒருத்தங்கள் கோவப்படும்போது, அது தாங்க முடியாது. இந்த இரவு நேரத்திலே இவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதுல ஒரு குடும்பத்திலே இந்த செய்திய கேட்கும்போது கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு தான். அண்ணே நீங்க சொல்றது எனக்கு தான். கண்ணீரோடு அழுதுட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையே இப்படிதானே இருக்கு. அது அப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. தேவரீர் இந்த ஜெபத்த நம்ம யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, மனுஷன்ட்ட சொல்லக்கூடாது. தேவரீர் அப்ப அந்த ஜெபத்தினுடைய ஒரு ஆழம் என்ன அப்படின்னா, மனுஷனை நோக்கி நம்ம சொல்லல. தேவனுடைய சமூகத்திலே எனக்கு ஒரு நிந்தை இருக்கு. எனக்கு ஒரு வெட்கம் இருக்கு. எனக்கு ஒரு அவமானம் இருக்கு. எனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக தான்ப்பா இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. நான் சொல்ற அந்த ஆழம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில குடும்பத்துலலாம் என்ன மெசேஜ் கேட்டாலும் அப்படியே இருப்பாங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை இருக்கும்போது இருதயத்தை பிளந்தது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது, கடன்ல கஷ்டப்படும்போது, வியாபாரத்துல நல்லா இருக்கும்போது எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. வியாபாரம் நல்லா இருக்கும்போது எல்லாரும் செழிப்பா வந்து ஜாமான் வாங்கிட்டு போவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் வியாபாரத்துல கஷ்டம் சொல்லி வரும்போது, எல்லாரும் நிந்தையான வார்த்தைகளை பேசுவாங்க. என் இருதயத்தை பிளந்தது, இருதயத்தை கிழித்தது. இது நெறைய குடும்பத்துல இந்த ஆப்பரேஷன்லாம் நடந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நடந்திருக்கும். காலேஜ் படிக்கிற வயசுல நடந்திருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது படிக்கலன்னு சொல்லி சில வீட்ல அம்மா, அப்பா ஏசி, ஏசி, ஏசி கொட்டி, கொட்டி, கொட்டி அந்த பிள்ளைகள பார்த்தா இருதயம் ஃபுல்லா பிளந்துரும். இப்ப கடைசி காலத்துல வாழ்றோம். இப்ப ஸ்கூல்ல பாடம்லாம் அதிகம். பிள்ளைகள் கொஞ்ச நேரம் செல்ஃபோன கையில எடுத்து, "என்ன செல்ஃபோன் பார்க்குற?" அப்படின்னு சொல்லி அம்மா, அப்பா அந்த ஆள 2 ஏச்சு. ஒழுங்கா படிக்க மாட்டேங்குன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பார்த்தா பயந்துரும். அன்புலாம் காமிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நெறைய வீட்ல அன்பே இல்ல. பாசமே இல்ல. சும்மா ஒரே ஏச்சு, ஏச்சு, ஏச்சு. அந்த பிள்ளைகள் பார்த்தா எப்பமாவது கொஞ்சோண்டு மெதுவா செல்ஃபோன் எடுத்து பார்க்கும். ஏன்னா நிம்மதியே நெறைய வீட்ல இல்ல. பிள்ளைகளுக்கே நிம்மதி இல்ல. நெறைய வீட்ல பிள்ளைகள் ஏன்பா வெளியில போய் ஃப்ரெண்டோட பழகுறாங்கன்னு சொல்லி கேட்டா, வீட்ல பாசமா பேசுறதே கிடையாது. அன்பாவே இல்ல. இது சில குடும்பத்துல நடக்கு.
நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இந்த வேதனை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லி தெரியாது. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிந்தை, அவமானம் இருக்கும்போது, நான் தேவனுடைய சமூகத்துல ஒரு 5 வருஷம் கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் சொல்றது 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 வருஷம். 2015லேருந்து 2020 வரையும் எனக்கு வேலை இதுதான். பைபிள் காலேஜ் படிக்கும்போது சரி, சர்ச்சில் கோயில் குட்டியார் வேலை பார்க்கும்போது சரி, வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நிற்கும்போது சரி, 5 வருஷம் என்னுடைய இருதயம் பிளந்த நிலைமை. வேதனையோடு இருக்கும்போது, துக்கத்தோடு இருக்கும்போது, ஆறுதல்லாம் யாரும் சொல்ல முடியாது. என் மனைவிட்ட நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் ஒரு அனாதை அப்படிம்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடனில் கஷ்டப்படும் போது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. எனக்கும் சொந்த பந்தம்லாம் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனை வேறு விரிச்சு தேவனுடைய சமூகத்திலே தேவன் பார்க்கும்போது, உருவாக்கும்போது, மறுபடியும் நம்மளை சிருஷ்டிக்கும் போது, நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது, அப்பா இது எல்லாம் மாயைப்பா. பிரசங்கில வாசிக்கும்போது மாயை 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 எல்லாம் மாயை. இந்த வார்த்தையை எப்போ சொல்ல முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உடஞ்சு போனக்கு. ஆமா எல்லாம் மாயை. கூட இருக்கிறவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம கூட கடைசி யாராக இருப்பேன்பாங்க, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் காசு பணம் செழிப்பாக இருந்துச்சுன்னா எல்லாருமே இருப்பாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னாலே எல்லாரும் போயிடுவாங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது பிளந்தது. ஒரு குடும்பத்தில் நிந்தை இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையிலையும் இருதயம் ஃபுல்லாக சுக்கு நூறாக உடைஞ்சிருக்கும். சுக்கு நூறாக உடைஞ்சிருக்கும் போது அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. காரணம் என்ன? கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நிந்தை இருக்கும்போது எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ? இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையிலே நமக்காக கடைசியில் பேசின 7 வார்த்தைகள் நாம் தியானித்தோம். பிதாவே அவர்களை மன்னியும் அப்படின்னாரு. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நிந்தை, வெட்கம், அவமானம், சத்துரு, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டாரு. நமக்காக பாடுபட்டார், நமக்காக உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்மை போல பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுபட்டார். நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போனா கேட்குமா பிரதர் அப்படின்னா கேட்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுபட்டார். அப்பா எனக்கு இப்படி ஒரு நிந்தை இருக்குப்பா, அப்பா எனக்கு இப்படி ஒரு வெட்கம் வந்துட்டுப்பா, எனக்கு ஒரு அவமானம் வந்துட்டுப்பா, என்னை எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்கப்பா, எனக்கு சத்துரு இப்படி இருக்குப்பாங்கப்பா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொன்னோன்னா அவருக்கு புரியும். ஏன்னா நம்மை போல மனுஷகுமாரன் வெளிப்பட்டார், நம்மை போல பாடுகளை அனுபவித்தார், நம்மை போல எல்லாவற்றையும் அனுபவித்தார். நமக்காக உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. இன்னைக்கு கூட இந்த செய்தி கேட்குறீங்க, ஐயா எனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்கியா, எனக்கா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்க்குறேன். எல்லாரும் என்னை தேவையில்லாம பேசுறாங்கய்யா, என் வீட்லேயே என்னை தேவையில்லாம பேசுறாங்க, நானே உடஞ்சி போய் தான் வாழ்கிறேன், எனக்கே என்ன செய்யன்னு தெரியல. உங்கள் செய்தி நான் டெய்லி கேட்பேன், இன்னைக்கு கூட நான் கேட்க, இந்த செய்தி எனக்கு தான், ஆனால் எனக்காக ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, நம்மை போல பாடுபட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு.
உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலை இணைந்திருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருவனையும் காணேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டிலே இந்த உலகத்துல நமக்கு யார் எப்படி இருக்கிறாங்களோ அது நமக்கு தேவையில்லை. நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவோட வலது பரிசில பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு ராத்திரி என்ன அற்புதம் செய்யணுமோ செய்யட்டும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. நிந்தை, வெட்கம், அவமானம் எந்த குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருக்கள் காணப்படுகிறதோ அந்த செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் வேரோட சுட்டெரிக்கப்படட்டும், வேரோட சுட்டெரிக்கப்படட்டும். ரிபோ ஷலபாபா கபுதுபே கேதுனி கந்தோட்டோரவலா லிபா லபலபல ஹோரப ஷகதர்மர கபுதுபே கேதுனா ரீமா ஹதனிமெஹிசி லாஹுலபல ஷந்தோ டோரபா கபுதுபே கேதுனா ரிஹபஹோஷே பிலஹாவுர தினமர ஹந்த டனமா கருதுரவல லேது நாமலஹதனி மேசே போ ஷபாலஹி பிலாரது ரகதலபல ஹோரப ஹபி ஹபி ஹாசி பிஹி பிலஹ பிலஹார பிலஹாரது ரிமலஹதனி மேஹஸ்தினி ஷதுலபலப கபுதுபே கேதுனி கந்தோட்டோரவல லீபா லபோ லபல ஹோரப ஹாதி பிஹ பலாரது ரகோஹபாஸ் தி பிஹாவ் ரபௌ தினி மர ஹந்தோட்டோரவல. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வெட்க நாட்கள் முடிந்து போயின. உன்னுடைய நிந்தை, அவமானம் இதெல்லாம் இந்த இரவோடு முடிந்து போயின. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். கர்த்தர் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை இதோ இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் தருகிறார். சமாதானத்தோடு படுத்து தூங்குங்கள். கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்வார். உன்னுடைய வேதனை நீங்கி சுகமா தங்கிடும். இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வருமா? வரும். கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திலுமே சாட்சி சொல்வீர்கள். சத்துரு அழிக்கப்பட்டு விட்டான். தகப்பனே, உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி செலுத்திடும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங் இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் எந்த குடும்பத்தில் படுத்த படுக்கையில் சரீரத்தில் பலவிதமான பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தகமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பலவீனத்தை நீக்கித்தாங்க. பூரண சுகம் தாங்க. இந்த மாதத்தினுடைய தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், காலேஜ் எக்ஸாமுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா உபத்திரத்தில் கர்த்தர் மாற்றித்தாங்க. கற்பனை ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனர்லி அப்போ மினிஷனுக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். கற்பனைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. நிந்தை, அவமானம், வெட்கத்தை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தோட கண்ணீரை கர்த்தர் பார்க்கணும்ப்பா. பரலோகத்தில் தேவன் பார்க்கணும்ப்பா. கர்த்தர் பார்த்து மனம் இறங்குங்க. உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கு கிருபை செய்யுங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே விட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா தங்கிருங்க. இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சத்துருடைய கிரியில் அழிக்கப்பட்ட கிருபைக்கா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும்
நம் அன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.